சோயா கிரேவி பண்ண போகிறோம். சோயா கிரேவிக்கு வந்து சோயா பீன்ஸ் வந்து சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி பாப்பாவை தான் நறுக்க சொல்லியிருக்கேன். வெங்காயம் அந்த நடுவில் உள்ள தக்காளியில் அந்த தண்டு, வெங்காயத்தில் உள்ள தண்டெல்லாம் எடுத்துக்கோங்க. அம்மு தான் நறுக்கிட்டுருக்குறேன் இன்றைக்கி. நறுக்கு எங்கள்கிட்ட கட்ரு வந்து கடை வச்சுருந்ததில் ஃபயர் ஆயிடுச்சுங்க. அதில் வந்து கட்டிங் பேட் போயிடுச்சு. அதனால் கடைக்கு யூஸ் பண்ணுற அந்த கட்டையை வச்சு தான் நறுக்கிட்டு இருக்காமோ. சோயா பீன்ஸ் வந்து நல்லா தண்ணி இருத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி புழிஞ்சு வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த சோயா பீன்ஸ் வந்து இதில் போட்டுக்கிறேன். இதில் வந்து மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லா மசாலாவும் போட்டு லைட்டாக இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சால்ட் வந்து நான் ஆல்ரெடி வேக வைக்கும் போதே போட்டிருக்கேன். அதனால் இதுக்கு போடலை. நம்ம கிரேவிக்கு போட்டுக்கலாம் சால்ட்டு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குது பார்த்தீங்களா. எல்லா மசாலாலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கிரேவி பண்ணிக்கலாம். சோயா பீன்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதே வடச்சட்டியில் ஊற்றிக்கிறேன். கட் பண்ணி கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போடுறேன் பாருங்கள். வெங்காயமும் கருவேப்பிலை ரெண்டும் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நான் கடையில் தான் இன்றைக்கி எமர்ஜென்சிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கினேன். நீங்கள் வீட்டில் அரைக்கிறதுனா அரைச்சி வச்சதை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி வேகிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தயிர் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் வந்து நான் 1 கப்பு எடுத்துருக்கேன். பாருங்கள், தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிடுச்சு. இப்போ வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடை மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா பொடி, 4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. எல்லா மசாலாவும் இப்போ போட்டாச்சு. எல்லாம் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வந்து அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போட்டோம். நல்லா எண்ணெய் திரிஞ்சு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த சோயா பீன்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயா பீன்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே நீங்கள் சோயா பீன்ஸ் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் சைடிஷ்க்கு. இதில் வதக்கி வச்சதுலேயே பாதி பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். பாருங்கள், கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தாட்டி கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், எல்லாம் கொதிச்சு நல்லா வெந்து மசாலாலாம் நல்லா போயிட்டு எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மல்லித்தலை, கொஞ்சம் குடமிளகாய் ஒரு 2 பீஸு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு 2 கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சோயா ஃப்ரை பண்ணதை அதே கூட சைடிஷ்க்கு வேணுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். மீதி இதில் போட்டு செஞ்சிங்கன்னா கூட பரவாயில்ல. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சோயா கிரேவி. பாருங்கள், இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாதத்துக்கு டிஃபனை விட ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.